தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இல்லாத அதிசயங்கள்லாம் நம்ம புதுக்கோட்டையில மட்டும்தாங்க இருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துல புதுக்கோட்டையோட வரலாறு பெருமைகள் எல்லாமே அழிஞ்சு போக போகுதுங்க. நம்மளுடைய வரலாறு பெருமைகள்லாம் தொல்லியல் துறையும் பாதுகாக்கல, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் பாதுகாக்கல, கவர்மெண்ட்டும் பாதுகாக்கல, எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில குறியீடுகள் கல்வெட்டுகளை காட்டுறேன், அது என்னன்னு பாருங்க. இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது என்னன்னு தெரியுதா? நம்ம சின்ன வயசுல 90s கிட்ஸ் எல்லாமே விளையாண்டுருப்பாங்க பல்லாங்குழி. ரெண்டு சைடு 7 குழி இருக்கும். அந்த 7 குழியை வச்சு சோவி இந்த மாதிரி ஏதாச்சும் புளியங்கொட்டையை வச்சு விளையாடுவாங்க. அது முக்கியம் இல்ல, ஆனா இது எந்த காலத்துல கட்டினதுன்னு தெரியுமா? இந்த குழிகள்லாம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை இங்கு சமண சமுதாயத்தின் ஆதிக்கம் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளது, இன்றும் உள்ளது. இந்த மலையில பல்லாங்குழி மட்டும் இல்ல, இன்னொரு விளையாட்டும் விளையாடி இருக்காங்க. இதுதான் அந்த விளையாட்டு. இதை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இதுக்கு பேர் ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லுவாங்க. நான் இதை விளையாடினது இல்ல, ஆனா இந்த ஓவியம் எந்த காலத்துல வரைஞ்சதுன்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப பழமையானது. இப்போ நீங்க பாக்குறது சமணர் படுக்கை. இந்த இடம் அவ்வளவு சுத்தமா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த மலைக்கு கீழே இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய பாறைகள் இருக்கு. அந்த பாறைகளுக்கு கீழே சமணர்கள் அவங்க உறங்குறதுக்காக படுக்கைகளை செதுக்கி இருப்பாங்கல்ல, அது இங்க நிறையவே இருக்கு. நம்ம ஊர் பொக்கிசமான இந்த இடம் இப்ப அழிவின் விளிம்புல இருக்கு. இயற்கையும் ஒரு காரணமா இருந்தாலும் நம்ம ஊர் ஆளுகளும் அதுக்கு ஒரு காரணம். இப்போ நீங்க வீடியோல பாக்குற இது இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய கடந்துச்சு. மத்த ஊர்களோட புதுக்கோட்டை எப்பவும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. புதுக்கோட்டை ஒரு ஊரா இருந்தது கிடையாது, இது ஒரு நாடு. மத்த ஊர்கள்ல இருக்கிறத விட இந்த ஊர்ல தான் நிறைய பொக்கிசங்கள் இருக்கு. நிறைய பேர் தொல்லியல் துறையெல்லாம் நோண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. பாறைகளையும் பாறை ஓவியங்களையும் நோண்டி எடுத்துட்டு போக முடியாது, அதை பாதுகாத்து வைக்கலாம். வீடியோ புதுக்கோட்டை மக்கள் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும். கவர்மெண்ட் அதிகாரிங்க கண்ணில் படட்டும். இப்போ நல்லாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, அவங்களாவது இதை பாதுகாத்து வைப்பாங்களான்னு தெரியல. புதுக்கோட்டையிலையும் புதுக்கோட்டையை சுத்தி இருக்க சிற்பங்களும் கல்வெட்டுகளும் ஓவியங்களும் இது எல்லாமே இயற்கையாலும் மனிதர்களாலும் அழிஞ்சு காணாம போச்சுன்னா புதுக்கோட்டை ஒரு ஒண்ணு இல்லாத நாடா போயிரும், ஒண்ணு இல்லாத ஊரா போயிரும். புதுக்கோட்டைக்கு ஒரு மதிப்பே இல்லாம போயிரும். அதனால நம்ம ஊரை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். எல்லாரும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா பெரிய பெரிய அதிகாரிங்க கண்ணில் படுற அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு இடம் எங்க இருக்குன்னா, புதுக்கோட்டையில இருந்து நச்சாந்துப்பட்டி போற வழியில தேவர் மலைன்னு ஒரு மலை இருக்கும். அந்த மலை தான் இந்த மலை. இப்ப நான் காமிச்சதெல்லாம் கொஞ்சம் தான். இன்னும் அந்த மலையில ஏகப்பட்ட ஓவியங்களும் கல்வெட்டுகளும் ஏகப்பட்டது இருக்கு. தொல்லியல் துறையும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இதை பார்த்து ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கு, ஆனா நடவடிக்கை எல்லாம் எடுக்கல. இப்ப இருக்க ஆட்சியிலேயாச்சும் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.